சண்டே மண்டே தான் வந்துட்டு ஆடி 18. நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, ஆடி 18க்கு வந்துட்டு நான்வெஜ் சமைக்க முடியாது, வெஜ்ஜு தான் நாங்கள் சமைப்போம் அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 18 வகையான டிஷ்ஷஸுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தவங்களுக்கோ இல்லை நீங்கள் வந்துட்டு தாலி சரடு மாற்றினதுக்கப்புறம் ஒரு 5-6 பேர்த்துக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு போகிறதா இருந்தாலும் ஒரு குட் வைப் கிடைக்கும், மன திருப்தி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சைவ விருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சிடலாம். ஸ்டார்டிங்கே நம்ம சமைக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம இது 2 சமைச்சிட்றோம். ஃபஸ்ட்டு இது எடுத்ததுமே சமைச்சிடணும். எப்போவுமே நாங்கள் இப்படி தான் செய்வோம். இதுக்கு வந்துட்டு தனித்தனியாக நம்ம டைம் எடுக்கும். தனித்தனியாக செஞ்சால் நீங்கள் ஒன்றா வந்துட்டு பச்சரிசியும் பாசிப்பருப்பு ஒன்றா ஊற போட்டு கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 3 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரே விசிலில் உப்பு எதுவுமே போடாதீங்க, ஏன்னா அதுவே சக்கரை பொங்கலுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதனால் உப்பு நீங்கள் போட தேவையில்லை. அதுக்கப்புறம் வெல்லத்தை வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணி கொஞ்சம் சுகர் நல்லா திக்காக பாவு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் குழக்குலன்னு தான் சாப்பிடுவோம், நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் மெல்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் வந்துட்டு அதுங்களே நம்ம அங்கிட்டு விசில் வரவங்களே இங்கிட்டு கொதிக்கிறவங்களையே நம்ம வந்துட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இந்த 3 சக்கரை பொங்கலுக்கு எடுத்துக்கலாம். வெண்பொங்கலுக்கு வந்துட்டு மிளகு, ஜீரகம், அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, இது வந்துட்டு வெண்பொங்கலுக்கு எடுத்துக்கலாம். 2மே வந்துட்டு நெய்யில் தாளிக்கணும். நெய்யில் தாளித்தோம் அப்படின்னு நல்லாயிருக்கும். பச்சை மிளகா கூடவே ஆட் பண்ணிக்கோங்க, காரம் வேணுங்கிறவங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சமைக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சமையல் வேலை முடிஞ்சிடும். இது எல்லாமே தான் தேவை. இதெல்லாம் ஒரு இடத்துல எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுங்கள விசில் வந்துடும். விசில் வர்றவங்களையே நீங்கள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஈஸியாக இருக்கும். அரேஞ்ச் பண்ணிக்கிட்டால் எனக்கு விசில் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பன்னீர் சில்லிக்கு வந்துட்டு நான் கருவேப்பிலை லைட்டாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சதை போட்டுக்கிட்டேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் சிக்கன் 65 பவுடர், அப்புறம் மிளகாப்பொடி, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு எடுத்துக்கோங்க. பரட்டி கொஞ்ச நேரம் இது ஊறட்டும். அதுங்கள நம்ம வந்துட்டு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிடலாம். இது 2மே வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் 2க்குமே இந்த அரிசி போகுது. பச்சரிசி நம்ம கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறது, வேக வச்சு எடுத்துருக்கிறது. ஒரு தவாவில் என்ன பண்ணிடுங்க, திராட்சை, முந்திரி, ஏலக்காய் இது 3ஐயும் போட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை வந்துட்டு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கங்க. சக்கரை பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு வந்துட்டு நான் சொன்ன அந்த 3மே ஜீரகம், மிளகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த 4ஐயுமே போட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நெய்யில் வறுத்து எடுத்து பரட்டிக்கோங்க. நெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க. எங்கள் வீட்டில் நெய் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் ட்ரையாகவே எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிங்க. இதை கொஞ்சம் சக்கரை பொங்கல் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கேசரி செஞ்சிடலாம். கேசரிக்கு வந்துட்டு நெய் தான், அதுலேயும் நெய் தான் செய்ய போகிறோம், நெய்யில் தான் செய்ய போகிறோம். அதுக்கும் சேம் அதே தான். சக்கரை பொங்கலுக்கு தேவையான எல்லாமே தான் தேவைப்படும். திராட்சை, முந்திரி, ஏலக்காய் இந்த 3 தான் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு கேசரி பவுடர் ஆட் பண்ணுவோம், மற்றபடி எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். ரவையை ஃபஸ்ட்டு நம்ம தவாவில் வச்சு என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்குங்க. ரவையை வந்துட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றிட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக தண்ணி, 1 கிளாஸ் கேசரிக்கு ரவை எடுத்துருக்கீங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா தாளித்து தனியாக கொட்டினாலும் சரி, அதிலே கொட்டி செஞ்சுக்கிட்டாலும் சரி, கடைசியாக தாளித்து கொட்டுற டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் வந்துட்டு கடைசியாக தாளித்து கொட்டிக்கிட்டேன். கேசரி ஒரு டிஷ்ஷாக செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாடியில் முருங்கைக்காய் வந்து பறிச்சுக்கிட்டேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே முருங்கைக்காய் பறித்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீட்டுக்கிட்டே மரம் இருக்குது, ஏன் போய் அப்பப்போ பறித்து வச்சுக்கணுன்னு பறிக்க மாட்டேன், அப்பப்போ தான் பறிச்சுப்பேன். அதனால் வந்துட்டு முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்தாச்சு. கருவேப்பிலை, கடுகு, தக்காளி, நான் காட்டின இந்த டிஷ்ஷஸ்லாம் தேவைப்படும். பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் தேவைப்படும். நான் முதல்ல வந்துட்டு தவாவில் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இது போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. தக்காளி வந்துட்டு இப்போயே போட்டு தாளிச்சுக்கிறவங்க தாளிச்சுப்பாங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டுட்டு தக்காளி போடுறவங்களும் இருக்காங்க. நான் வந்துட்டு முருங்கைக்காய் போட்டு தக்காளி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் செஞ்சேன். அடுத்து ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு, வெண்பொங்கல் செஞ்சாச்சு, பன்னீர் சில்லி செஞ்சாச்சு, கேசரி செஞ்சாச்சு, 4 டிஷ் செஞ்சாச்சு. 5ஆவதாக வந்துட்டு குழம்பு வச்சிடுறோம். முருங்கைக்காய் குழம்பு செய்கிறோம். அதில் வந்துட்டு நான் முருங்கைக்காய் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் தக்காளி போடுறேன். அது வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்குறவங்களையே நான் வந்து என்ன பண்ணிடுறேன், பன்னீர் சில்லி போட்டுடுறேன். சில்லி 65 போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதுங்களையும் நம்ம வந்துட்டு இது வெந்துடும்.
65 அவன் பாட்டுக்கு பொரிச்சிட்டு இருப்பியான், அவன் பொரிச்சிட்டு இருக்கட்டும். அதுங்கள நம்ம வந்துட்டு இந்த தக்காளிக்கு கொஞ்சம் வேகமாக அடுப்பை வச்சு விட்டு தக்காளி நல்லா மசியட்டும், குழம்புக்கு ஆட் ஆகும். நல்லா மசிஞ்சால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது மசிகிறவங்களையும் நான் சில்லியை வந்துட்டு பரட்டி எடுத்துக்கிட்டேன். போட்ட சில்லி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு குழம்புல மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடுத்ததுமே உப்பு போட்டுடுறேன். கல் உப்பு போட்டுக்குங்க. குழம்புக்கு கல் உப்பு தான் டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் கல் உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தான் செய்வோம். அது எங்களே பொறுத்த வரைக்கும் மங்களகரமான ஒன்றுன்னு சொல்லுவோம். மஞ்சத்தூள் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி மெயினாக, அதனாலே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளுக்கு அப்புறம் நம்ம போடுற ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ள நான் அந்த பக்கம் சில்லி போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சிடலாம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்துட்டு நான் நீல வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே நீங்கள் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீல வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்துட்டு நல்லா தட்டி போடுங்க, அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொட்டேட்டோ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயே நான் இங்கே வெங்காயமும் பூண்டு வதங்குறவங்களையே நான் அந்த பக்கம் அப்பளம் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வதங்கி வரட்டும். சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னமோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், பட் முடிக்கும்போது ரொம்பவே டல்லாகிடும். நான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்யும்போதே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். சரி, ஓகே, நம்ம டிஷ்ஷஸ் எடுக்கணும், வீடியோ எடுத்தே ஆகணும், எந்த ஒரு டிஷ்ஷுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சேன், எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா வதங்குறப்பறம் போட்டுங்க. லைட்டாக வதங்கினாலே போதும், மெரூன் கலரில் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வேக வைக்கும்போதே வெந்துடும். அதில் மஞ்சப்பொடியும் மிளகாப்பொடி மட்டும் தான் போடுவோம், வேறு எதுவுமே போட தேவையில்லை உருளைக்கிழங்கு வறுவலுக்கு. இது ரெண்டையும் போட்டு நாங்கள் நல்லா மூடி வச்சுருங்க, வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த பக்கம் நான் அப்பளம் போட்டு எடுத்துட்டேன். அப்பளம் வந்துட்டு அப்போதைக்கு போட்டுக்கோங்க. இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 4-5 அப்பளம் மட்டும் போட்டு வச்சாலே போதும். அதுக்குள்ளே குழம்பு நல்லா கொதிக்குது. அதுக்குள்ளே நம்ம தயிர் வந்துட்டு தாளித்து கொட்டிக்கலாம். தயிர் தாளிக்கணும். தயிர் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஆலக்கரண்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இருக்கவங்க இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டுக்கலாம். அப்புறம் உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நான் இந்த 3 பொருளை மட்டும் தான் போட்டு ஆட் பண்ணி தயிர் வந்துட்டு தாளித்து கொட்டிக்கிட்டேன். 2-3 பூண்டு மட்டும் போட்டால் போதும். தட்டி போடுங்க. கொஞ்சோண்டு மாதுளம்பழம், தயிரில் பாப்பா போட்டால் சாப்பிடுவாங்க மாதுளம்பழம் போட்டால், அதனால மாதுளம்பழம் போட்டேன். வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை தாளித்து கொட்டிடுங்க. தாளித்து கொட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ரெசிபி ரசம் இருக்குது இன்னும் பெண்டிங்கில், அப்புறம் கூட்டு இருக்குது. இந்த 2 செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்குள்ளே பொட்டேட்டோ ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் வேகணும், இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். சரி, அது வேகட்டும். அது வேகிற வரைக்கும் நமக்கு என்ன வேலை அடுத்து? ஓகே, அவன் வெந்துட்டு இருக்கக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்து பன்னீர் ஃப்ரை பண்ணிடலாம். பன்னீர் ஃப்ரை வந்துட்டு தக்காளி போட்டு பண்ணலாம், தக்காளி போடாமையும் பண்ணலாம். அதுக்கு பன்னீர் ஃப்ரைக்கு நான்வெஜ் டேஸ்ட் வரணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறோம், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாமே போட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க ரிச் டேஸ்ட் இருக்கணுன்றவங்க முந்திரி, பாதாம் தான் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் போடுங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை, இது 3மே நான் போட்டுக்கிறேன். மாற்றி சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் பச்சை வாசம் ரொம்ப அடிக்காமல் இருக்கும். அதுங்குள்ளேயுமே வெங்காயம் வணங்குறவங்களையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், புளியை கரைச்சி குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளோ புளி ஊற்ற போகிறது கிடையாது. இவ்வளோ ஊற்றினோம்னா புளி குழம்பாயிடும். கொஞ்சோண்டு புளி ஊற்றினோம்னா போதும். அதுக்குள்ளே வெங்காயம் இங்கே வதங்கிடும். எல்லா அடுப்புமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பன்னீர் எடுத்து ஒரு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸ் போட்டுடலாம். பாப்பாவுக்கு வந்துட்டு இப்படி தான் ஃப்ரை செய்யணும், பட் பாப்பா வந்துட்டு தக்காளி போட்டால் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் தக்காளி போட்டுக்கிட்டேன். இதுக்கும் நம்ம ரொம்ப நிறைய பொருளாக ஆட் பண்ண தேவையில்ல. மஞ்சத்தூளும் மிளகாப்பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் பன்னீர் ஃப்ரைக்கு. மிளகுத்தூள் இருக்கவங்க பெப்பர் போட்டுக்கோங்க, மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, இல்லாதவங்க போட தேவையில்ல. இது ஒரு டிஷ்ஷு, ஓகேங்களா? பறக்க வேகமாக சமையல் ஆகிட்டு இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மொத்தமாக எத்தனை டிஷ் செஞ்சுருக்கோம். அதுங்கள பொட்டேட்டோ ஃப்ரை ஒரு பக்கம், பன்னீர் பட்டர் ஒரு பக்கம், குழம்பு ஒரு பக்கம் கொதிக்குது. ஸ்டார்டிங்கில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணமோ அந்த மாதிரிலாம் இல்லை, வேலை விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. குழம்பு அதுங்கள ரசம் வைக்க தேவையானதை ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் இந்த ஸ்டெப்பில் வைங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஜீரகம் கொஞ்சோண்டு, மிளகு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க, மல்லி, உளுந்து,
அதுக்கப்புறம் பச்சைக்கடலை பருப்பு இருந்தால் பச்சைக்கடலை பருப்பு ஆட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா தேவைப்படாது. இதுலேயே வந்துட்டு பூண்டும் மிளகாய் பொடியை போட்டுக்கங்க. இடையில அப்படியே போகிற போக்கில் பன்னீர் பட்டரை வந்துட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுறலாம். குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. ரசம் வைக்க புளி ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு தக்காளி ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டு அடித்து அந்த டேஸ்ட்டில் நீங்கள் சமைக்கிறது. அடுப்பில் கொஞ்சம் குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா நிறைய பொருள் யூஸ் பண்ண வேண்டாம், நிறைய பாத்திரம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு இப்போது சாப்பாடில் இது பண்ணிவிட்டு கழுவிட்டு குக்கரில் வந்துட்டு வைக்கிறேன். இதை கிண்டிக்கோங்க. அதை வந்துட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன். மிக்சியில் வந்துட்டு நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். ரசம் வந்துட்டு என்றைக்குமே நல்லெண்ணெயில் வச்சு பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரசம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஆட் பண்ணி வைங்க, டைஜஸ்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கருவேப்பிலை ஒரு கொத்து கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட், அதாவது ஜீரகம், மிளகு, பூண்டு, மிளகா, எக்ஸ்ட்ரா வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன ஆட் பண்ணிக்கணும்னா மல்லியும் உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணி நம்ம ரசம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வைங்க ரசம். அதுக்கு வந்துட்டு நுரக்கட்டி வர்றவங்களையும் நம்ம வந்துட்டு இந்த பக்கம் முந்திரி பால் செஞ்சிடலாம். பால் ஊற்றிட்டு பாலில் வந்துட்டு முந்திரியும் ஏலக்காய் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாதாம் இருந்தால் பாதாம் போடுங்க. அதுங்குள்ள கூட்டு செஞ்சிடலாம். கூட்டுக்கு வந்துட்டு பீன்ஸ், கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 18 வகையான டிஷ்ஷஸ் இதில் எதுலையுமே நான் ஸ்கிப் பண்ண கிடையாது. எல்லாமே தான் வீடியோவில் காட்டியிருக்கேன். தயிர் சாப்பாடு மட்டும் நான் வந்துட்டு காட்டல, வீடியோவில் காட்டல, லாஸ்ட்டாக செஞ்சேன். அதனால தயிர் சாப்பாடு காட்டல. அதுங்குள்ள நம்ம வந்துட்டு பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் இருந்தால் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் கட் பண்ண பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த அடுப்பில் ஏலக்காய் பால், அந்த பக்கம் வந்துட்டு கேரட் பீன்ஸுக்கு கூட்டுக்கு வந்துட்டு கேரட்டு பீன்ஸு, இந்த பக்கம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், புளிக்குழம்பு வச்சிடலாம். இப்போ முடிய போது எப்படியோ ஒரு பக்கம் முடிஞ்சால் சரி. இப்போ 18 வகையான டிஷ்ஷஸ்மே இதில் கம்ப்ளீட் ஆகுது. நான் இப்படி தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சேன். அப்போ சொல்லையிலே மூச்சாங்குதுப்பா. இந்த பக்கம் அந்த பக்கம் வெங்காயம் வணங்குறவங்களே இந்த பக்கம் வந்துட்டு என்ன பண்ணிடுங்க, கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, இது வந்துட்டு என்ன புளிக்குழம்பு வைக்க போகிறோன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். இந்த பக்கம் வெங்காயத்தை போட்டுவிட்டு கொஞ்சம் வணங்குறவங்களையே இந்த பக்கம் வந்துட்டு கேரட்டு, பீன்ஸ், முட்டைக்கோஸ் இருந்தால் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். அதுக்கு வந்துட்டு எந்த மிளகாப்பொடி, மல்லிப்பொடி எதுவுமே போட தேவையில்ல. பீன்ஸ், கேரட்டுக்கு அப்படியே பச்சை மிளகா போட்டதோட போதும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, பால், இந்த பக்கம் பால் இருக்குது. பாலுக்கு வந்துட்டு முந்திரியும் ஏலக்காவும் வந்துட்டு தட்டி போட்டிருக்கேன். அந்த பால் நல்லா சுண்ட காய்ச்சி வரட்டும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுங்கள இந்த வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வணங்கினா போதும், ரொம்ப வணங்கணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் வணங்கினா போதும். இந்த மூணுமே நல்லா போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாப்பொடி மட்டும் போட்டால் போதும், மல்லிப்பொடி, மிளகாப்பொடி போட்டால் மட்டும் போதும். சின்ன அடுப்பில் வச்சேன் வேலையாகாதுன்னு சொல்லிட்டு பெரிய அடுப்பில் மாற்றிட்டேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அப்படின்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் டபுளாக போடணும். நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றுனீங்கன்னா போதும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றுங்க. அவ்வளோதான். எண்டில் வந்துட்டு டீ கொடுத்தாங்க. 18 டிஷ்ஷஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். டயர்டாகிடுச்சு. டீ குடித்தா மட்டும்தான் நான் இனிமேல் ஃப்ரெஷ்ஷாகவே டயர்டாகிடுச்சு. டீ குடித்து முடித்ததுக்கப்புறம் வாழை இலையில் வந்துட்டு நான் 18 வகையான டிஷ்ஷஸ்மே நான் இப்போ பரிமாறி காட்டுறேன் பாருங்கள். முதல்ல பால் நல்லா சுண்ட காய்ச்சின முந்திரியும் ஏலக்காவும் போட்ட பால், அப்புறம் வந்துட்டு கேசரி, பன்னீர் 65, கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்குவாங்கன்னு சொன்ன கூட்டு, அப்புறம் பெப்பர் ஃப்ரை, பன்னீர் பெப்பர் ஃப்ரை, பெப்பர் போடல அதில் ஃப்ரை, நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெண்பொங்கல், அப்புறம் சக்கரை பொங்கல், அப்புறம் தயிர் சாப்பாடு எண்டில் செஞ்சேன், தயிர் சாதம் வந்துட்டு ஒரு சில ஹீட்டாக இருக்கவங்க வந்துட்டு சாப்பிட விரும்புவாங்க. மேக்ஸிமம் தயிர் சாப்பாட்டில் தயிர் தாளித்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை, ஊறுகாய், அப்பளம். இதில் மொத்தமாக எத்தனை வந்துருக்கு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 டிஷ்ஷஸ் வந்துடுச்சு. நம்ம இந்த குட்டி குட்டி டிஷ்ஷஸ்லேயே 10. அடுத்து வந்துட்டு சாப்பாடு 11, அடுத்து 12, சாம்பார் 12, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பருப்பு 13, ரசம் 14, 15 தயிர், 16 வந்துட்டு புளிக்குழம்பு. ஓகேங்களா?
இப்போ 18 வகையான டிஷ்ஷஸ்மே நான் 17 வகையான டிஷ்ஷஸ் நான் பரிமாறி காட்டியிருக்கேன். இன்றில் நான் டீ சொல்லியிருக்கேன். இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா 18 வகையான டிஷ்ஷஸ்மே கம்ப்ளீட் ஆயிரும். இதை செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஃபெக்ட் எடுத்து செஞ்சுருக்கேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த டிஷ்ஷஸ் மட்டும் பார்க்கலான்னு வந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போது முடிக்கும்போது நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள்.